ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு சனியினுடைய வக்கர பயிற்சினால என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் மாற்றங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவான் வக்கர பயிற்சியானது தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு 2026 ஜூலை 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 137 நாட்கள், அதாவது 4.5 மாதங்கள் சனி பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், மீண்டும் நேர்கதியில் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பாருங்க இந்த வக்கர காலகட்டத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். பொதுவாக வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம். வக்கர காலகட்டத்தில் அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். அப்போ சனி பகவான் இந்த 4.5 மாதங்களும் அதீத பலம் பெற்று காணப்படுவார். ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது அது தனது இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும். அப்போ சனி பகவான் இயற்கை பாவர், அப்போ அவர் வக்கர காலகட்டத்தில் சுபத்தன்மையை நிறைய கொடுப்பார் அப்படின்லாம் சொல்ல முடியும். மேலும் ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்து மேலேயும் ஆதிபத்தியத்து மேலேயும் ஜாதகருக்கு ஒரு பிரியங்கிறது இருக்கும். சனி தொழில்காரகங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தொழில் மூலம் உத்தியோகத்தின் மூலம் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். கும்பங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 11வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி பாருங்க உழைப்புக்கு காரகம் உள்ள சனி பகவான். கும்பராசிக்குள் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும். பொதுவாக கும்பராசிக்காரர்கள் சலிக்காமல் உழைக்கக்கூடியவர்கள், முயற்சியை கைவிடாதவர்கள், வாழ்க்கையில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் பாருங்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போது பாருங்கள் பாதசனி 2027 ஜூன் வரையும் பாதசனிங்க. அதே போல் 2027 ஜூன் வரையும் 6ஆம் இடத்துல குரு இருப்பார். இப்போ சனியுடைய வக்கரம் எப்படி இருக்கும் பாருங்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி தான் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து பாருங்கள் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்கள் சனியினுடைய வக்கரம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த 4.5 மாதமும் உங்களுக்கு பாருங்கள் திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கும். கொஞ்சம் சின்ன அதாவது எப்படின்னா, ஒரு சில காரியங்கள் தள்ளி போனாலும் அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி வக்கரம் பெறுகிறார். அதே போல் ராசிக்கு 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் சனி பகவான் தான். அப்போ இந்த காலகட்டத்தில் கடுமையான ஒரு உழைப்பின் மூலம் பாருங்கள் பல லாபங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். முக்கியமாக உங்கள் ராசிக்கு அதிபதி வக்கரநிலை பெறுகிறார் அப்படின்னா தொழில் மூலம் உத்தியோகத்தின் மூலம் மிகுந்த ஈடுபாடு உடையவர்களாக இருப்பீர்கள். எதையும் போராடி வெற்றி பெறுவீர்கள் அப்படின்லாம் சொல்லலாம். புது வேலைக்கு முயற்சி செய்வீர்கள். வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். இந்த காலகட்டத்தில் முக்கியமாக பண விஷயத்தில் ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள் சனி. அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பாருங்கள் 6ஆம் இடத்துல உச்சகதியில் இருக்கிறார். பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு வீடு கொடுத்தவனே பலமாக இருக்கிறார். அந்த உங்கள் ராசிக்கு அதிபதியே பாருங்கள் குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் ஒன்றும் பெரிய சிரமங்கள் எதுவும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இந்த காலகட்டத்தில் வராது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பொதுவாக 2ஆம் இடத்துல சனி வக்கரகதியில் பாருங்கள் சொந்தமாக ஏதாவது இடம் வாங்கணும், வீடு கட்டணும், நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த ஒரு கடனை அடைக்கணும், இல்லைன்னா ஒரு வீட்டை கட்டணும், ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செய்ய முடியும். அதாவது தடையாக நின்ற காரியங்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடந்தேறும். கொஞ்சம் ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்துக்கிட்டாலும் அந்த காரியம் கட்டாயம் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியுங்க வக்கர காலகட்டத்தில். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் சனி பகவான் இந்த வக்கர காலகட்டத்தில் சில இழுபறியாக இந்த காரியங்கள்லாம் வெற்றி பெற செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லலாம். அதே போல் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு தூக்கம் சம்மந்தமான ஒரு சில பிரச்சனை வரலாம். மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஒன்றும் கணவன் மனைக்குள்ளே பாருங்கள் ஒன்றும் பெரிய சிரமங்கள் இருக்காது. வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா பாதசனி காலகட்டத்தில் உங்களுக்கு பாதசனி வேலை செய்யாது. அப்போ சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை செய்வார். ஒரு சிலருக்கு குடும்பம் அமையும்,
ஒரு சிலருக்கு குடும்ப விருத்தியை கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், நல்ல பணவரவுகளை கொடுக்கும், வராத பணமெல்லாம் வந்து சேரும். அதான் உங்களுக்கு பிறப்புக்கான ஜாதகத்தில் உங்களுக்கு சனி வக்கரமாக இருந்தால் அந்த பலன் இன்னும் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொதுவாக ஒருவருக்கு நல்ல தசாபதிகள் இருந்தால்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் அடிப்படைங்க. இப்போ நம்ம சனியினுடைய வக்கரகால பலன்களை சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது எந்தெந்த கிரகம் வலிமையாக இருந்தது, எந்த கிரகத்தினுடைய சாரம் பெற்று இருந்தது, கேந்திர கோணத்தில் இருந்ததா, மறைவாக இருந்ததா, இதை வச்சு தான் உங்களுடைய பாருங்கள் உங்களுக்கு முழுமையான பலன்கிறது கிடைக்கும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுக்கு பேசுமே தவிர இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, சனியுடைய வக்கர பயிற்சிலாம் ஒரு பொதுவான பலன்களாகத்தான் இருக்கும் பெரும்பாலும். சரி, அவரவர் சுய ஜாதகத்தில் பாருங்கள் கிரகங்கள் பலமாக இருந்தால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது. மேலும் நல்ல தசாபதிகள் நடைமுறையில் இருந்தால் இந்த வக்கர காலகட்டங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அதே போல் ஆகாத காரியங்கள் எல்லாம் இடுபையாக இருந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து. சனி கொடுக்குற மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது. சனி வந்து நீதிமான். சனி பகவான் பாருங்க அந்நிய இனத்தவரை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்போ சனி வக்கரம் பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் வெளி மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே போல் தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்லாம் சொல்லலாம். அதே போல் சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதனால பண வரவில் நல்ல முன்னேற்றம், குடும்ப விஷயத்தில் நல்ல அதிர்ஷ்டம், இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இந்த ஜூலை முடிகிற வரையும் சதயம் 2ஆம் பாதத்தில் பாருங்கள் ராகு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ கும்பராசியில் பிறந்த சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அப்போ பாருங்கள் நிறைய பேருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது சதய நட்சத்திரத்தில் பிறந்த 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஏமாற்றம் இருக்கும். ரொம்ப விழிப்பாக இருக்கணும், யாரையும் நம்பக்கூடாது. இந்த ஷேர் மார்க்கெட்டு எங்கேயாவது போய் பணத்தை முதலீடு பண்ணுறது இதெல்லாம் ஆகாதுங்க. கும்பராசியில் பிறந்த சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதத்துலேருந்து ஒரு 4 மாதத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்திலையும் பல பிரச்சனைகள் இருக்கும். பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளே ராகு போகும்போது ஞாபக மறதி, உடம்பு வெயிட் ஏறுறது, அதே போல் ஏமாறக்கூடிய சூழ்நிலை, டைபாய்டு, டெங்கு, விஷஜுரங்கள் வர்றது, அதே போல் யாரோ நமக்கு செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்கறது. இப்படி பாருங்கள் ராசிக்குள்ளே ராகு போகிறதும் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கும். முக்கியமாக எல்லாமே ஒரு குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க கும்பராசியில் பிறந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தற்போது காலகட்டத்தில். அதே போல் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அவர் வந்து திருமண தடை பாருங்கள், வெளிநாடு தடை இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருப்பார். ஆனால் இந்த வக்கர காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஆனால் வெளிநாடு செல்வதற்கு ஒரு சில தடைகள் இருக்கலாம். ஏன்னா 12ஆம் ஆதி வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கு ஒரு சில இழுபறி இருந்தாலும் அது வெற்றிகரமாக கொஞ்சம் லேட்டானாலும் வெளிநாடு போக முடியும். மற்றபடி சனி பகவான் வக்கரம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாருங்கள் சுப பலன்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். அதே போல் உங்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானங்கிறதுனால குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு கட்டாயம் முன்னேற்றம் இருக்கும். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்த்தது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.